இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னை மேற்கு மாம்பலத்தில் வங்கிகள் மூலம் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். அப்போது குறுக்கிட்ட பெண் ஒருவர் தனக்கு நிவாரண நிதி கிடைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். சில நாட்களில் சில மாதங்களில் அடுத்த மாதம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துட்றோம். இந்த மாதம் ஐயோ கிறிஸ்மஸ்க்கு செலவே இருக்குமே, தீபாவளிக்கு செலவு இருக்குமே, இப்போ பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துட்றோம். டிசம்பர்லேயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 3 முறை நானே கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் மோடி கேரண்டி அப்படின்ற ஸ்கீம் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏழைகளுக்கு போய் சேரணும். அதன் காரணமாக இந்த வேன் மூலமாக நம்ம ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு போகிறோம், அர்பன் பாடி செலக்டட் அர்பன் பாடிஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த திட்டங்களில் இன்னும் சேராத மக்கள் இருந்து சேர விரும்பினா இந்த வேன் வரும்போது அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேர் சேர்க்கப்படும். இதெல்லாம் சரிங்க எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி முன்னுக்கு வந்து அந்த பேரை கொடுங்க. ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஒரு 10 நாளோ 15 நாளைக்குள்ளவோ அவங்க உங்ககிட்ட வந்து அந்த திட்டத்தின் பயனை உங்களுக்கு சேர்ப்பிப்பாங்க. இதனால தான் இன்றைக்கி இந்த கூட்டம் கூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயம் சொன்னேன். அம்மா நிவாரண நிதி கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்கும். நீங்கள் கீழ் வீட்டில் இல்லை, நீங்களும் இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு கொடுப்போம். என்னங்க அப்படிங்களா? உங்கள் விவரம் யாருக்கோ கொடுங்க பார்ப்போம். ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல, மீது எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு? சரிங்க, ரொம்ப நல்லது. அதான் நீங்கள் சொல்கிறது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. விவரத்தை கொடுங்க, உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றதை பார்ப்போம். நீங்கள் உங்கள் ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. பொறுமையாக கேட்டுக்கிட்டீங்க. எவ்வளோ விஷயம் என்னால் புரிய வைக்க முடிஞ்சிச்சோ புரிய முயற்சி செஞ்சேன்.